இப்போ வந்து பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசி மால்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றத நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். ஏன்னா, நான் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஏபிசி மால்ட் எனக்கு கிரானுவல்ஸா வரல. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கெட்டி கெட்டியா ஆகுது. அத எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, அதுக்காக ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நானு. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கிரானுவல்ஸா இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கடாயிலேருந்து எடுத்த அவுட்புட் தான். இது வந்து நம்ம வந்து டீஹைட்ரேட் பண்றோன்ற அவசியம் கிடையாது. அது இல்லாம மிக்ஸியில போட்டு பவுடர் ஃபார்ம் கொண்டு வரணுன்ற அவசியமும் கிடையாது. அத பத்தின டீட்டெயில் வீடியோ தான் இதில நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, சத்துக்கள் அப்படியே நமக்கு டைரக்ட்டா கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, பீட்ரூட், கேரட், ஆப்பிள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு மிக்ஸர் ஜார்ல நல்லா மேஷ் பண்ணி, நல்லா அரைச்சி அ எடுத்து வச்சுக்கணும். இத வந்து ஒரு இரும்பு சட்டியில நம்ம பண்ணின்டுருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இரும்பு சட்டியில தான் நாங்க பண்றோம். எல்லா மால்ட்டுமே. இப்போ அந்த இரும்பு சட்டியில ஜூஸ போட்டு நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்ட பிறகு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரைய போட்டுக்கணும். அது தேவையான அளவு நம்ம நாட்டு சர்க்கரை போடணும். இப்ப இது வந்து நாட்டு சர்க்கரையும், பீட்ரூட் ஜூஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்து உங்களுக்கு நல்லா பபுள்ஸ் வருது தெரியுது பாருங்க. அந்த மாரி நல்லா சட சட சடன்னு கொதிக்கிற அளவுக்கு வந்து, நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடணும். இப்ப பார்க்குறீங்க இல்லையா? இப்ப கெட்டியான பதத்துக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து கன்டினியூஸா உங்களுக்கு வந்து பண்ணா தான் இந்த ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ் நல்லா கொதிச்சு கெட்டியான பதம் வந்தோனே, ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் வந்து எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு பாதாம், முந்திரி பவுட்ரு, வறுத்து அரைச்ச பாதாம், முந்திரி பவுட்ரு இந்த டைமில் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ இந்த பதம் பார்த்துக்கோங்க. இந்த கெட்டியான அல்வா பதத்துக்கு வந்தோடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ண பிறகு ஒரு ஒரு இதுலேயும் கரண்டி வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டார்க் கலரில் வரும். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக திரி திரியாக வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் வந்துடும். இப்போ இந்த பக்குவம் வந்தோடனே உங்களுக்கு நல்லா ஆற ஆற வர வர நம்ம கிளறி கோடு கோடாக ஒரு ஒரு இதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒன்று என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கோடு போட்டுருக்கோம் இல்லையா? நல்லா உலர்த்தி விடணும். அது வந்து பார்த்திங்கன்னா, நல்லா காத்தாறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல தேய்க்க தேய்க்க உங்களுக்கு வந்து திரி திரியாக ஒரு பவுடர் ஃபார்முக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த பவுடர் ஃபார்ம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இரும்பு கரண்டியோ இல்லை மேஷர்ஸோ எடுத்து வச்சு நல்லா தேய்ச்சி விடணும். தேய்க்க தேய்க்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும் கலர் சேஞ்சஸ் ஆகி வரும். இப்போ வந்து ஒரு நாட்டு சக்கரை கலரில் வருது பாருங்கள். இப்போ தேய்ச்சி விடணும். அந்த சூடு இருக்கும்போது, அதாவது கடாயில் வந்து சூடு இருக்கும். அந்த கடாயோட சூட்லேயே நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கரண்டியோ உங்களுக்கு என்ன வாட்டமோ இருக்கோ, உங்களுக்கு வந்து ஸ்மேஷர் இருந்ததுன்னா ஸ்மேஷரு, இந்த மாதிரி இரும்பு கரண்டி எதை வச்சுனாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற்றி விடணும். தேய்ச்சி 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 அந்த சூடு இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம அந்த கட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அது அப்படியே உங்களுக்கு வந்து நசுங்குது பாருங்கள். நல்லா தெரியுது பாருங்கள். நசுங்கி 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 ஒரு பவுடர் ஃபார்முக்கு வந்துடும். அந்த பவுடர் ஃபார்ம் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சுக்கலாம். அது வந்து கெட்டி கெட்டிகளாக வரும். அந்த ஜல்லடையிலேருந்து எடுத்து போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபுல்லுத்தையும் நசுக்கி பவுடர் ஃபார்முக்கு இந்த கடாயிலே அந்த அவுட்புட்டை கொண்டு வந்துடுவோம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா, நேச்சுரலாகவே நமக்கு வந்து எந்த சத்துக்களும் போகாமல் டைரெக்டாக நமக்கு அந்த ஜூஸ்லேருந்து பாகு எடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிடும். இப்போ இது வந்து மிக்சியில் போடணுன்ற அவசியம் கிடையாது. இது இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி பார்த்திங்கன்னா, இது நல்லா நசுக்கி நசுக்கி விட்டு நம்ம பவுட்ரு ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு ஃபார்ம் வந்த பிறகு நம்ம வந்து ஜலிக்க ஆரம்பிச்சிடலாம். ஜலிச்சிட்டோம்னா அந்த கடைசி துகள் துகளாக வருது பார்த்தீங்களா, கெட்டி கெட்டியாக, அது ஃபுல்லுத்தையுமே எடுத்து நம்ம கொஞ்சம் காயறதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக நசுக்கிடுவோம். ஸ்பீடாக நசுக்கினோடனே உங்களுக்கு பவுடர் ஃபார்ம் வந்து ஃபைனலாக உங்களுக்கு எல்லா பவுடருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரானுவல்ஸாக வரும். பவுட்ரு ஃபார்மில் நமக்கு வந்து வந்தோடனே நம்ம லாஸ்ட்டாக பேக்கெட் பண்ணிடலாம். ஏபிசி மால்ட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டப் பவுச்சில் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏபிசி மால்ட் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு காசின பாலில் ஒரு ஸ்பூன் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடிகட்டி கொடுத்தோம்னா குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக
ஏபிசி மால்ட் குடிப்பாங்க. அது மாதிரி ஃப்ரூட் மால்ட், பீட்ரூட் மால்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இன்னும் 2 வெரைட்டிஸ் இருக்குது. அந்த ஃப்ரூட் மால்ட்டில் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம், பப்பாயா, டேட்ஸு, முந்திரி, பாதாம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஒரு தடவை இந்த மாதிரி மால்ட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பீட்ரூட் மால்ட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். பீட்ரூட் மால்ட்டு பார்த்தீங்கன்னா ரத்த சோகையால் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.